ஹலோ, குட் மார்னிங் மாஸ்டர்ஸ். என் பேர் மதுமிதா. நான் டயட்டீஷியன். ஹோலிஸ்டிக் டயட் கேர் சென்டர் அப்படிங்கிறத வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் இந்த செஷனில் கோமதி மேம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு எடுக்க போகிற டாபிக் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களோட கொஷின் இந்த சென்ஸ் கொஷின் இல்லை, நான் உங்களோட ரீகால் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். மாஸ்டர்ஸ், எங்கள் குரூப்பில் கனெக்ட் ஆகிருக்கவங்க யாராவது உங்களோட ஷேரிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்க 24 ஹவர்ஸ் ரீகால் இல்லை நீங்கள் எப்படி டயட் பிளான் வந்து நீங்கள் ரொட்டீனாக எடுத்துக்குவீங்க, எல்லா நாளும் எப்படி எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கிறிஸ்பாக சொல்லுங்க. காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்து எந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிடுவீங்கிறத நீங்கள் சொல்லுங்க. வணக்கம் மாஸ்டர். நான் லலிதா பிரியா பேசுறேன், சேலத்துல இருந்து. நான் நேத்து சாப்பிட்ட ரொட்டீனை சொல்றேன். இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நாங்க எடுத்துப்போம் ஃபுட்டு. காலையில வந்து சுண்டக்காய், கொத்தமல்லி போட்ட மோர், அப்புறம் கோதுமை பொங்கல் ப்ளஸ் தேங்காய் சட்னி. அந்த மாதிரி 11 o'clock அந்த ஸ்நாக்ஸ் வந்து பனானா. ஆஃப்டர்நூன் வந்து முருங்கைக்கீரை சூப் குடிச்சோங்க மாஸ்டர். நைட்டு வந்து வேர்க்கடலை சாப்பிட்டோங்க மாஸ்டர். இதான் மாஸ்டர். அப்புறம் இன்னைக்கு டே ஃபுல்லா காப்ஸ் எடுக்காதனால ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் மாஸ்டர். மிக்சர் அந்த மாதிரி. இந்த மாதிரி டயட் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்குங்க மாஸ்டர். மார்னிங் வந்து சுண்டக்காய் மோர் பதிலாக கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி கீர் இல்லாட்டி ட்ரை கிரேப்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேங்க மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மேடம் கொஞ்சம் ஸ்லைட் வந்து ஷேர் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக மேடம் மாஸ்டர் சொன்ன ரொட்டீன் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் என்னோட ப்ரெசன்டேஷனை நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மேம் ஸ்லைட் ஷோவில் போட்டுருங்க மேம். ஸ்லைட் ஷேரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஓகே, ஹெல்த்தை பற்றி நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஹெல்த் வந்து நம்மளுக்கு ப்ராப்பர் மேம் எல்லாம் அப்படியே ஸ்லைடு ஓடிட்டு இருக்கு. ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மூணு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்கில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கேன், ஸோ அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நினைப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம சோஷியல் எக்கனாமிக்காகவும் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அதே மாதிரி ஸோ மென்டலாகவும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மூணுலேயும் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இது போக நம்ம வந்து பேசிக்காக நம்ம என்ன ஹெல்த்தி ஹேபிட்டில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகும்போது, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எந்திரிக்கிறது நம்ம வந்து நேரமாக எந்திரிக்கணும். அது வந்து காலங்காலமாக எல்லாருமே, எல்லா பெரியவங்களும், எல்லா ஞானிகளும் எல்லாரும் சொன்ன விஷயங்கள். ஸோ வந்து இதில் என்ன நம்ம வந்து ரொம்ப அதில் சயின்ஸ் வந்து பிஹைண்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நான் அழகாக ஒரு இடத்துல நான் வந்து படித்தேன். ஸோ வந்து அது என்ன அப்படின்னா, நம்ம காலையில் ஒரு 4 o'clockலேருந்து நம்ம வந்து 6 o'clockல வந்து குளிக்கும்போது, அந்த குளியலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு வந்து இதில் தங்கத்துல குளிக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க, தங்க குளியல் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 7 மணிக்கு மேல எந்திரிச்சு அதுக்கப்புறம் குளிக்கிறது அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வெள்ளி குளியல் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 9 o'clock மேல குளிக்கிறது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிராஸ் குளியல்.
பித்தளை குளியல் அப்படிங்கிறாங்க. சோ வந்து இந்த மாதிரி நம்ம எந்திரிச்சுட்டு நம்ம குளிக்கிற விஷயங்களும் நம்ம வந்து அதுல இன்க்ளூட் ஆகுது. அதே மாதிரி திருவள்ளுவர் இத வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மருந்தென வேணாமாம் யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றி உணேன். சோ இதுல வந்து என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புக்கு மருந்துங்கிறது தேவையே இல்ல. நமக்கு தேவையில்ல அப்படிங்கும்போது எந்த டைம்ல நம்ம ஃபுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம டைஜஷன் ஆன பிறகு அடுத்த ஃபுட்டை எடுத்துக்கணும். நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படி இப்படியே அப்படி குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கன்சியூம் பண்ணக்கூடாது. நம்மளோட மைண்ட் போன போக்குல வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரக்கூடாது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு யாராவது ஒரு காம்ப்ளிமெண்ட்டே நம்ம குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். இல்லைன்னா எங்கேயாவது நமக்கு தெரியுது, நம்மளுக்கு இந்த இடத்துல டெம்ப்ட் ஆகுது. இந்த இடத்துல டெம்ப்டேஷன் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல வந்து டெம்ப்டேஷன்ங்கிறது ஒரு நிறைய பெரிய ரோல் இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரு ரிவ்யூவோ சம்திங் ஏதோ ஒண்ணு, இல்லைன்னா நமக்கு சுத்தி 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 கடைகள் இருக்கு. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. இல்ல எங்கேயாவது நம்மளுக்கு வந்து ஆஹ் ரிலேஷன் சம்திங் யாராவது நம்மளுக்கு சாப்பிடும்போது கண்டிப்பா டெம்ப்ட் ஆகும். நம்மளுக்கு சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்படும். அந்த இடத்துல நம்ம உடம்பு என்ன சொல்லுது, நம்ம வயிறு என்ன சொல்லுது, அத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அத அது பிரகாரம் நம்ம வந்து சாப்பிடணும். அதுதான் நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு வரோம். சோ வந்து இதுல நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேக்கப் early அத வந்து சொல்லியிருக்கேன். செகண்ட் வந்து மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஃபுட் டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி ஸ்லைட் மேம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ். ஓகே. ஃபுட் பிளேட்டிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் டைமிங்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நம்ம காலையில எத்தனை மணிக்கு எடுத்துக்கிறோம் பேர்லயே இருக்கு. பிரேக் தி ஃபாஸ்ட். நம்மளோட ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம பிரேக் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்றது அப்படிங்கும்போது நம்ம நைட்ல ரொம்ப நேரம் வந்து அதிகமான டைமிங்ல வந்து நம்மளுக்கு சாப்பாடு வந்து ஃபாஸ்டிங்ல இருந்திருப்போம். அந்த ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்றதுதான் பிரேக் தி ஃபாஸ்டிங். ஸோ அந்த வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. காலையில ஒரு 8 மணிக்கு கண்டிப்பா எடுத்துடணும். அதே மாதிரி லஞ்சுங்கிறது வந்து நம்மளுக்கு மதிய உணவு. ஸோ அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்? கொஞ்சம் காலை உணவு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மாடரேட்டா நம்மளுக்கு ஸ்டீம் பண்ண உணவுகளா எடுத்துக்கலாம். அது கூட நம்ம காய்கறிகள் இன்க்ளூட் பண்றது ரொம்ப அவசியம். பழங்களும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். என்ன நம்மளுக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லஞ்ச்லயும் அதே மாதிரி லஞ்ச் டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 12:30லேருந்து ஒரு 1 o'clock அந்த மாதிரி போல நம்ம சாப்பிட்றணும். நைட்டு டின்னர் டைமிங்கிறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலையில ஃபாஸ்டிங்கை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறோமோ அதே மாதிரி நம்ம டேயோட எண்டை வந்து கரெக்டான ப்ராப்பரான டைமிங்கை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ற ஒண்ணு. என்ன அப்படின்னா ஏன் இவ்வளவு தூரம் இன்சிஸ்ட் பண்ணி ரொம்ப முக்கியத்துவம் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, அந்த டைமிங் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அசால்ட்டா விட்டுருவோம். ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு எதுலயோ ஒரு ரொட்டீன்ல வந்து நம்ம போய்க்கிட்டே இருப்போம். அந்த ரொட்டீனை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே சமயத்துல நம்ம டின்னரையும் முடிச்சிடணும். ஸோ வந்து அந்த டின்னர் எப்படி முடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு 7 மணிக்கு முன்னாடி இத வந்து நம்மளுக்கு ஆயுர்வேத சயின் அந்த சயின்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஆயுர்வேதிக் சயின்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யோகிகள் எல்லாருமே அந்த சன் செட்டுக்கு முன்னாடியே முடிச்சுருவாங்க. ஒரு 6 மணிக்கு முன்னாடியே. சூரிய உதயங்கிறது ஒரு 5:30 to 6 அந்த மாரி. இப்ப சீசன் தகுந்த மாறும். ஸோ அத வந்து அந்த நம்ம டைம் பிரகாரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 6 இல்ல 7 ஒரு மினிமமா ஒரு 7க்கு முன்னாடி நம்ம முடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஸோ அத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். அதே போல ஆம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸ்நாக்ஸ் ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம் நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ அந்த ஸ்நாக்கிங்கிறத வந்து நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட நம்ம சீசனல் ஃபுட்ஸு அதே மாதிரி ஆஹ் நெக்ஸ்ட் அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த சீசனுக்கு என்னென்ன நம்மளுக்கு வந்து கிடைக்குமோ, இப்ப இந்தியால இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு இந்த சீசன்ல என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம அப்ராட்ல இருக்கோம். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற ஃபுட்ஸை வந்து அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதே மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஹெல்தி ஸ்நாக்ஸா நம்ம வந்து மேக் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ஹெல்தி ஸ்நாக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்.
நட்ஸ் அண்ட் சீட்ஸுங்கும் போது பாதாம், முந்திரி, சாரி பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, உலர் திராட்சைகள், பூசணி விதை, சூரியகாந்தி விதை, ஆழி விதை, இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பஃப்டு ரைஸு, பொரி, அதை வந்து நம்ம மசாலா பொரியா எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து சாதாரண நார்மலா எடுத்துக்கலாம். டேட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது, அவல் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து எடுக்க ஹெல்தி ஸ்நாக்ஸ்குள்ள நம்மளுக்கு வந்து அடங்குது. அதே மாதிரி ஹோம்மேட் லட்டூஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்லயே நம்ம வந்து இந்த நட்ஸை வச்சு செய்யறோமா, தாராளமா செய்யலாம். இல்ல ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இது போக அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நம்ம அடுத்து ரொம்ப முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றது ஹைட்ரேஷன். நம்ம வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒண்ணு. ஸோ நம்ம ஹைட்ரேஷன் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அது வந்து ரொம்ப மஸ்ட். அங்க வந்து எந்த ஒரு இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ ஒரேடியா 2 to 3 லிட்டர்ஸ் நான் வாட்டர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது, ஒரே தனியா வாட்டரா எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது, இப்போ மேடம்லாம் சொன்னாங்க இல்லையா? ஜீரா ஐ மீன் ஒரு லிக்விட் ஐட்டம்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஹைட்ரேஷன்லயே நம்ம வாட்டர் கன்டென்ட்லயே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அது தண்ணி இதுல தான் சேருது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஜீரா வாட்டராவோ, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மோராவோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது எல்லாமே வாட்டர் கூட இன்க்ளூட் ஆயிடும். ஸோ இதை வந்து ரொம்ப நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாடி வெயிட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு விதமா நம்மளுக்கு வந்து வாட்டர் அவசியமா தேவைப்படும். அது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 50 ml ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப அவசியமா தேவைப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 60 கிலோ வெயிட் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 50 ml கொடுக்குறோம் அப்படின்னா 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பர் டேக்கு தேவைப்படும். அது மாதிரி உங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வாட்டர் அப்படிங்கறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமா நமக்கு அழகா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாட்டில்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். ஸோ வந்து நம்ம மெஷர்மெண்ட் நம்ம இப்ப எவ்வளவு குடிச்சிருக்கோம், ஏன்னா நம்ம ட்ராக் பண்ணணும், நம்ம வாட்டர் இன்டேக் இன்னைக்கு ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற போது வைக்கும்போது, ஸோ வந்து நம்ம பாட்டில்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியா நம்ம ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலா இல்ல 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலா இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டில் நம்ம நம்மளுக்குன்னு ஒரு பர்டிகுலரா ஒரு இது வச்சுக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டிலா இருக்கலாம், இல்ல சொம்பா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு இதா இருந்தாலும் அந்த குவான்டிட்டியை மெஷர் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறீங்களா, அந்த கிளாஸ்ல தான் நீங்க எப்பயுமே நீங்க எடுத்துக்குவீங்களா? ஸோ அதை வந்து நீங்க வந்து அந்த மேக் ஷூர் பண்ணிக்கணும். நீங்க உங்களுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த வாட்டர் இன்டேக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிப் பை சிப்பா குடிக்கணும். ஏன்னா நம்ம வாட்டரை வந்து கட கட கடன்னு குடிக்கிறது இல்ல. ரொம்ப மெதுவா நம்மளுக்கு வந்து சிப் பை சிப்பா நம்மளுக்கு வந்து பொறுமையா குடிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தண்ணிய வந்து சாப்பிடணும், சாப்பாட வந்து குடிக்கணும் அப்படின்னா. இது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஆனா இது வந்து எப்படி அப்படின்னா, தண்ணிய சிப் பை சிப்பா குடிக்கும்போது அந்த நம்ம எச்சியோட நம்மளுக்கு வந்து அந்த சலைவாவோட நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு செக்ரேட் ஆகி இன்னும் கொஞ்சம் சலைவரி கிளாண்ட் வந்து நம்மளுக்கு செக்ரேஷனை வந்து ப்ராப்பரா ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சாப்பாடை குடிக்கணும். அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது, சாப்பாடை நல்லா சூ பண்ணி சாப்பிடும்போது 32 டைம்ஸ் நல்லா சூ பண்ணி சாப்பிடும்போது அந்த அது வந்து செமி சாலிட் ஆயிடும். சாலிடான ஃபுட்டு வந்து செமி சாலிட் அண்ட் லிக்விடா மாறிடும் நம்ம சலைவரி கிளாண்டோட சேர்ந்து. ஸோ அதை வந்து நம்ம குடிக்கிறோம். ஸோ இதுதான். அது அடுத்தது பார்க்கும்போது அடிக்குவேட்டான ரெஸ்ட் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஸோ அடிக்குவேட்டான ரெஸ்ட் அப்படிங்கும்போது 7 to 8 hours ஆஃப் அடிக்குவேட் ரெஸ்ட் வந்து ரொம்ப அவசியம். அதே மாதிரி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நைட்ல தூங்கணும். இருட்டா இருட்ட பிறகு சன்செட் ஆன பிறகு நம்ம வந்து நல்லா தூங்கணும். அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து அந்த நம்ம நம்ம வீட்ல இருக்க லைட்டிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஹ் அதே மாதிரி இதுல சிர்காடியன் ரிதம்ங்கிற ஒரு இது வந்து ஆக்டிவேட் ஆகுது. நம்ம சிர்காடியன் ரிதம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்டான ஹார்மோன் வந்து இதுல ரொம்ப மேஜரா ப்ளே ஆகுது. என்ன அப்படின்னா மெலட்டோனின் அண்ட் ஆஹ் சாரி மெலட்டோனின்ங்கிறது வந்து தூங்குறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அப்புறம் செரட்டோனின்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வேக்கப்க்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஆஹ்
இது வந்து நம்ம நைட்ல தான் நல்லா தூங்கணும். இப்ப சிலர் வந்து கேட்பாங்க, நான் வந்து நைட் நல்லா தூங்கல. நான் பகல்ல வந்து நான் தூங்குறேன். ஸோ வந்து நைட்டு தூங்குறத வந்து நான் பகல்ல காம்பன்சேட் பண்றேன். ஸோ நைட்ல வந்து ஒரு 4 ஹார்ஸ் தூங்குறேன். ஸோ பகல்ல வந்து ஒரு 2 ஹார்ஸ் தூங்குறேன். 6 ஹார்ஸ் எனக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிடுறேன். இது வந்து தப்பு. அப்படி நம்ம தூங்கக்கூடாது. பகல்ல வந்து ஒரு நேப் மாரி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு குட்டி நேப் மாரி. நேப்னா மீன்ஸ் ஒரு 15 to 30 மினிட்ஸ் தான் ஒரு நேப்போட டைமு. நம்ம அதுக்கு வந்து ஆ அதுதான் அது பேர் தான் நேப்பு. ஸோ வந்து நம்ம எப்பயாவது பகல்ல எப்ப நம்ம டயர்டா ஃபீல் பண்றோமோ, அப்ப வந்து அத எடுத்துக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. அது பேரு நேப்பு. ஸோ வந்து கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்கணும். ரொம்ப ஒரு ப்ரொலாங்டு டைம் கொண்டு போறது அவசியம் இல்ல. ஓகேங்களா? அதே நம்ம அடுத்தது ஃபுட் பிளேட்டிங் பார்க்கும்போது, நம்மளோட பிளேட்டிங் ரொம்ப மஸ்ட். நம்ம பிளேட் செட்டிங் வந்து ரொம்ப மஸ்ட். ஸோ பிளேட் செட்டிங் அப்படிங்கும்போது, நம்ம பிளேட் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து வச்சுக்கணும். ஸோ வந்து இப்போ நீங்க பார்க்கறது லெஃப்ட் சைட்ல பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி பிளேட்டிங் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட்ட வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் நம்மளுக்கு வந்து பார்ட்டிஷன் பண்ண பிளேட்டா இருந்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, நாங்க கட்டோரிஸ் வந்து கப் மாரி வச்சுட்டு, நீங்க வந்து மெஷர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ வந்து அதுல நம்ம 3 பார்ட்ஸா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ வந்து ஆம் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க இப்ப ஃபுட்டோட எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம ஃபுட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஓகேங்களா? ம். ஐ மீன் மீலுக்கு முன்னாடி. நம்ம சாப்பிடுற மெயின் மீலுக்கு முன்னாடி. இதுல வந்து நம்ம வந்து நம்ம பார்ட்டிஷன் பிளேட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும். இல்ல அப்டின்னா ரவுண்ட் ஷேப் பிளேட்லயே ஒரு 8 இன்ச் பிளேட் அது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு பிளேட். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுல வந்து நம்ம தானிய வகைகள் அவசியமா இருக்கணும். புரதச்சத்து பருப்பு வகைகள் அவசியமா இருக்கணும். காய்கறிகள், பழங்கள். காய்கறி பழங்கள்ங்கும்போது 3 to 5 கலர்ஸ் மஸ்ட் 5 கலர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கணும். 5 கலர்ஸ்னா அப்டின்னா நம்மளுக்கு இப்ப ஒயிட்டு, ரெட், ஆரஞ்சு, பர்பிள் நெக்ஸ்ட் கிரீன். இந்த 5 கலர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அது கூட நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இத வந்து எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து பேலன்ஸா இருக்கும். ஸோ இதுல வந்து ஃபேட் ஃபேட் எடுத்துக்கலாம். ஃபேட்ஸ் வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லயே இருக்கு. ஃபேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தான் அவசியம். 15 கிராம்ஸ் தான் அவசியம். ஸோ அத வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து போதும். ஸ்வீட்ஸ் வந்து எடுக்கணுங்கிற எந்த ஒரு நெசசிட்டியும் இல்ல. எப்பயாவது தேவைன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சமா மினிமமா குவான்டிட்டியான எடுத்துக்கலாம். ஆ லைக் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப போதுமான அளவா இருக்கும். அது போக நெக்ஸ்ட் வந்து நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப மஸ்ட். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் வந்து குடுக்கும். ஸோ வந்து என்ன அப்டின்னா, நம்மளுக்கு என்ன மாரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ள நம்ம இன்வால்வ் பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஒண்ணு நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் எக்சர்சைஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா யோகா பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நம்ம வந்து இன்வால்வ்மென்ட்டா இருக்கோமா, அதுல வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஆனா டெய்லியும் நம்ம வந்து செய்யணும். ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம வந்து டெய்லியும் செய்யற மாதிரி நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும். இத பழக்கப்படுத்தும்போது நம்மளுக்கு வந்து பாடியில இருக்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம ஃபுட் எல்லாமே கரெக்ட்டா ஆக்டிவேட் ஆகும். ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். என்சைம்ஸ் வந்து ப்ராப்பரா செக்ரேட் ஆகும். ஸோ வந்து நம்ம மைண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா ஆக்டிவேட் ஆகுறதுக்கு நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டில நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. டைம் இல்ல அப்படிங்கும்போது நம்மளுக்கு எந்த டைம் நமக்கு ஒத்து வருதோ அந்த டைம் நம்ம வந்து பார்த்துக்கணும். இது போக ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டா என்னன்னா, நம்ம வொர்க் பண்றோம். வொர்க் ஷெட்யூல் வந்து எப்படி இருக்கும்? நமக்கு டைட்டா இருக்கும். ஸோ வந்து அந்த வொர்க் ஷெட்யூல் நம்ம எப்பயுமே ஓடிட்டே இருக்க மாரி இருக்கும். இல்ல ஒரு இடத்துல உட்காருவோம். அந்த உட்கார்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம வந்து கான்ஷியஸா இருக்கணும். என்ன அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல உட்கார்றது கூடாது. ஸோ என்ன ஒரு சயன்ஸ் ஒரு சர்வேல வந்து அ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்டின்னா, நம்மளோட ஒரு இடத்திலேயே உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்டின்னா, ஈக்குவல் டூ சிகரெட் ஸ்மோக்கிங்க்கு ஈக்குவலா இருக்கு அப்டிங்கிறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ வந்து அந்த மாரி பண்ணாம இருக்கிறதுக்கு, நம்ம ஒரு 30 மினிட்ஸ் போல ஒரு நம்ம மேக் ஷூர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து அந்த இடத்துல நம்ம தண்ணி குடிக்கணும். அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறது, இல்ல மத்த ஹேபிட்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்ல அப்புறம் நம்மளுக்கே ஒரு கான்ஷியஸா நம்ம ஒரு ப்ராப்பரா நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எந்திரிச்சுட்டு நம்ம வெளிய போயிட்டு நடந்துட்டு வர்றது. ஸோ அத வந்து கண்டிப்பா பண்ணிக்கலாம். அது கூட சேர்ந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு குக்கிங் மெத்தட். குக்கிங் மெத்தட்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வந்து குக்கிங் மெத்தட் ஓகே. மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்ங்கிறது வந்து பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து
ஒரு தியானம் பண்ணிக்கிறது. நம்ம வந்து எல்லாம் தியானம் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து பீஸ்ஃபுல் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்மளோட பேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதுக்கு டிராவல் பண்ணலாம். நம்மளோட பேஷன வந்து நம்மளுக்கு பேஷன் அப்படின்னா, நமக்கு ரொம்ப புடிச்சமான விஷயம். நம்மளுக்கு வந்து அது வந்து டிவி பார்க்கறதோ, இல்ல சாங் சாங் கேட்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமமா வச்சுக்கணும். அது வந்து பேஷன் கிடையாது. நம்ம ஓன் கிரியேட்டிவிட்டியா பண்ணக்கூடியது தான் நம்மளோட பேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன் பண்றதா இருக்கலாம், இல்ல புக் ரீடிங் பண்றதா இருக்கலாம், நம்ம ஒரு ஜர்னல் பண்றதா இருக்கலாம். இத வந்து நம்ம டைம் வந்து நம்மளுக்கான மீ டைம்ன்னு சொல்லுவோம். ஸோ இத வந்து நம்ம மென்டல் ஹெல்த்ல எடுத்துக்கிறோம். ஸோ வந்து அந்த இடத்துல நம்ம நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன லேர்னிங் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து மென்டல் ஹெல்த்ல வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும். இது கூட சேர்ந்து நம்மளோட குக்கிங் மெத்தடும் ரொம்ப அவசியம். ஸோ வந்து குக்கிங் மெத்தட் அப்படிங்கும்போது, நம்மளோட எத குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம வெசல்ஸ் பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ற இடம். ஸோ வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணலாம். மட் பாட் யூஸ் பண்ணலாம். மண் பானைகள் யூஸ் பண்ணலாம். அயர்ன் வெசல்ஸ் நம்மளுக்கு வந்து இரும்பு சட்டிகள் வந்து யூஸ் பண்ணலாம். இரும்பு சட்டிகள் யூஸ் பண்ணும்போது, எல்லா இடத்துலயுமே இரும்பு சட்டிகள் யூஸ் பண்றதுன்றது கூடாது. ஏன்னா மெட்டல் லீச்சிங்கிறது இருக்கும். ஸோ வந்து ரொம்ப மினிமமான குவான்டிட்டில நம்மளுக்கு எந்த எந்த பொருட்கள வந்து நம்ம அயர்ன்ல யூஸ் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி அயர்ன்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாரி. செராமிக்ல வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிரில்லிங்ல வந்து குக் பண்ணிக்கலாம். கிரில்லிங் குக் பண்ணும்போது என்ன அப்படின்றத பார்த்தா, நம்மளுக்கு வந்து ரொம்ப அவசியமா நம்ம ஒரு கான்ஷியஸா பண்ணணும். ஒரு தீ பிடிக்காம மீன்ஸ் அடி பிடிக்காம நம்ம வந்து சமைக்கிறது. அந்த ஃபுட் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகாம, ஸ்மோக்கி ஃப்ளேவர் வராம வந்து நம்ம வந்து குக் பண்றது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து ஒரு பதமா நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். ரொம்ப நம்ம வந்து அத கிரில் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப அ டார்க் பிளாக் கலர்ல ஆயிடும். ஸோ அந்த அந்த அளவுக்கு குக் பண்ணக்கூடாது கிரில்லிங்ல. ஸோ வந்து நார்மலா நல்லா ரோஸ்ட் ஆனா அந்த இடத்துல ஃபுட் வந்து குக் ஆனா போதும். நல்லா சமைச்சா மட்டும் நல்லா வெந்திருந்தா மட்டும் போதும். அந்த இடம் வந்து நம்ம மேக் ஷூர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுக்கு என்ன இதுல வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னா, நான்ஸ்டிக் பேன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃப்லான் கோட்டிங்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ டெஃப்லான் கோட்டிங்ஸ் இந்த ஸ்லைட்ல நம்ம டூஸ்ல சொன்னது எல்லாமே நம்ம ஒரு கான்ஷியஸ் குக்கிங்ல இருக்கோம். எங்கேயுமே நம்ம வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிடும். எல்லாமே நடந்துரும். ஸோ அதனால இப்ப எல்லா மார்க்கெட்ல ஈஸியா அவைலபிளா நம்மளுக்கு வந்து நான்ஸ்டிக் எங்கேயுமே ஒட்டாது அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ஈஸியான மெத்தட் நம்ம வந்து எப்படி வேணா சமைச்சிடலாம். எவ்வளவு ஃபாஸ்ட்டா சமைச்சிடலாம். நமக்கு வந்து அந்த இடத்துல மைண்ட் வந்து கான்ஷியஸா இருக்காது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. நான்ஸ்டிக் பேன்லலாம் சமைக்கக்கூடாது. அதே மாரி மைக்ரோவேவ் ஓவன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன் அப்டின்னா, நம்ம வந்து ப்ரீ குக்டு நம்ம ஓரளவுக்கு ஹாஃப் குக் பண்ணத வந்து நம்ம குடுத்து, பேக் பண்ணி குடுத்து, அத வந்து நம்ம மைக்ரோவேவ் ஓவன்ல வந்து நம்ம வந்து குக் பண்ற மாரி இருக்கும். அத வந்து அவாய்ட் பண்ணணும். அலுமினியம் வெசல்ஸையும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, இதுல மெட்டல் லீச்சிங் அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து லிவர் அண்ட் கிட்னி டேமேஜ் வந்து ஃபெயிலியர்க்கு வந்து அதிகமா எடுத்துட்டு போகுது. அதே மாதிரி காப்பர் இதுவும் அப்படிதான். ஸோ வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப லிமிட்டடா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது. காப்பர் வந்து ரொம்ப லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேம். இதோட நம்மளோட மிஸ்டேக்ஸ் என்ன அவாய்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது, மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் இன் அவர் ஃபுட் ஹேபிட்ஸ். அது வந்து எப்படின்னா, நம்மளோட ஹே ஹே ஈட்டிங் ஹேபிட் நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது எல்லாரும் என்ன நிறைய எனக்கு வந்து ரிவ்யூ நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எல்லாருமே சாப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில இட்லி, மதியம் சாப்பாடு, நைட் வந்து மறுபடியும் சப்பாத்தி இல்லைன்னா தோசை இதே தான் போயிட்டு இருக்கும். அதுவே காய்கறி எடுத்துக்கிறது எவ்வளோ அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதை அந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது. அதுவே காய் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 1/4 கிலோ காய். அது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 4, 5, 6 அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கு வந்து காய்கறி அவசியம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃபரண்ட் கலர்ஸ்ல வந்து நம்ம எடுத்துக்கணும். அதை ஜாஸ்திப்படுத்தணும். இந்த சென்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்மளோட கார்போஹைட்ரேட் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ரொம்ப குறைவா நான் தான் பிளேட்டிங்ல வந்து 1/4 பகுதி தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி காய்கறி தான் வந்து அதிகமா. மாவுச்சத்து வந்து 1/4 பகுதி தான் எடுத்துக்கணும். காய்கறி வந்து அரைவாசிக்கு மேல எடுத்துக்கணும். ஆம், அதே போல நம்ம தண்ணி குடிக்கிறது வந்து சாப்பிடும்போது சிலருக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே ஒரு வாய் வைப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. ஒரு வாய் வைப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. இந்த மாதிரி பழக்கம் வந்து கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது
வாயில இருந்து நம்மளுக்கு வந்து டைஜஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இங்க உமிழ்நீர்ல இருந்து நம்மளுக்கு வயித்துல வந்து ஆசிட் செக்ரேஷன் வரைக்கும் என்சைம்ஸ் எல்லாமே செக்ரேட் ஆகும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து சப்ரஸ் அந்த என்சைம்ஸை வந்து சப்ரஸ் பண்ணிடும், ரொம்ப கம்மி பண்ணிடும். அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பா கூடாது. ஸோ வந்து என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரமோ இல்லைன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம்னா தண்ணி குடிக்கணும். ஒரு விக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது தப்பு இல்லை. ஒரேடியா நம்ம வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே சாப்பிடுறது அந்த மாதிரிங்கிறது தவறுதான விஷயம். இந்த தவறை வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி நைட் ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 7 o'clock அண்ட் பிஃபோர், இன்னும் பேர் மினிமமா ஒரு 8 o'clock பிஃபோர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மேல டின்னர் டைமை கொண்டு போக வேண்டாம். அது வந்து தவறான செயல். அதே மாதிரி சிலர் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது. அதே மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய நைட் டைம்ல தான் நிறைய வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அதிகமா, ஏன்னா டின்னர் டைம் வந்து இப்ப சில டைம் என்ன பண்ணுவோம், வீக்கெண்ட்ல வெளியே போகலாம், ஸோ அப்ப வந்து நான் நிறைய சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஸோ நிறைய அந்த மாதிரி எடுத்துக்குவோம். அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஸோ வந்து நைட் டைம்ல ரொம்ப குறைவா சாப்பிடணும். அதே மாதிரி அளவா சாப்பிடுறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஸோ அது கூட சால்ட் கன்சப்ஷன் அப்படிங்கிறது, சால்ட் கன்சப்ஷனை வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து அளவாக தான் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 15 கிராம்ஸ் தான், 10 to 15 கிராம்ஸ் தான் அலௌடு. ஸோ அதை அளவுக்கு தான் எடுத்துக்கணும். இப்போ சிலருக்கு வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, சில கண்டிஷனுக்கு சால்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தவங்களுக்கு சால்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா பர்சன் டு பர்சன் மாறும். ஸோ வந்து ஒருத்தவங்க ஹெல்த்தியான பர்சனும் அவங்களோட இன்னொருத்தவங்களோட சேர்ந்து, அவங்க ஃபேமிலி மெம்பர் இன்னொருத்தவங்களோட சேர்ந்து அவங்களும் சால்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்ட் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இப்போ லோ பிபி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ வந்து அவங்களுக்கு என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஃபெயிலியர் இருக்கும், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம், அந்த டைம்ல வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். மத்தவங்க வந்து எல்லாம் நார்மலான டைப்ல எடுத்துக்கலாம். அது வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேக்கிங் ஐட்டம்ஸ்ல வந்து பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம வீட்ல இருந்து பேக் பண்ணி கொண்டு போற ஐட்டமோ இல்ல வெளியே இருந்து வாங்கக்கூடிய ஐட்டமோ, சாரி, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நான்ஸ்டிக் வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். சிலிகான் ப்ரஷஸும் வந்து அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து எல்லாமே வந்து அதை ஹீட் படும்போது அதோட எமிஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அந்த மெட்டல்ல இருந்து நம்மளுக்கு லீச் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் தவிர்க்கலாம். அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ், பேக்டு ஐட்டம்ஸ் கண்டிப்பா வந்து பின்னாடி திருப்பி நியூட்ரிட்டிவ் வேல்யூ அண்ட் இன்கிரீடியன்ஸ் ரொம்ப செக் பண்றது ரொம்ப அவசியம். ஏன் அதை செக் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூல அதுல வந்து பார்க்க போது நிறைய சுகர்ஸ் அண்ட் சால்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஆட் ஆன இருக்கும். கார்போஹைட்ரேட் அண்ட் எனர்ஜி, இந்த 4 விஷயம் நியூட்ரிட்டிவ் வேல்யூல நம்ம வந்து பார்க்கணும். அதே அட் த சேம் டைம் இன்கிரீடியன்ட் சைட்ல பார்க்கும்போது ரிஃபைன்டு கார்ப்ஸ், ரிஃபைன்டு வீட் ஃபிளார், ரிஃபைன்டு கார்ப்ஸ்ன்னு இருக்காது, ரிஃபைன்டு வீட் ஃபிளார் இந்த சென்ஸ் மைதா தான் ரிஃபைன்டு வீட் ஃபிளார். ஸோ வந்து ரிஃபைன்டுனா அகற்றப்பட்டது அப்படின்றது அர்த்தம். ஸோ வந்து அந்த அந்த மாதிரி போக வேண்டாம். அதே மாதிரி இப்போ நிறைய சாலிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ்ல வெண்ணிலா ஃப்ளேவர்ஸ் அண்ட் என்ன ஃப்ளேவரா இருந்தாலும் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து போகக்கூடாது. அதே மாதிரி சால்ட் அண்ட் சுகர் கன்சப்ஷன்ல வந்து பார்க்கும்போது சால்ட் வந்து கல்லுப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுகருங்கும் போது நாட்டு சக்கரை. அதுக்கு நாட்டு சக்கரை வந்து நம்ம ஒயிட் சுகர் தித்திப்பு அளவுக்கு, நம்ம அந்த அந்த டேஸ்ட் அளவுக்கு, அந்த ஸ்வீட்னஸ் அளவுக்கு நம்ம வந்து கொண்டு போகக்கூடாது. ஸோ நாட்டு சக்கரைனா ஒரு ஸ்பூன், டீ ஒரு டீஸ்பூன் தான், ஒரு 5 கிராம்ஸ் தான் அலௌடு. ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அதே அதே மாதிரி சில்ட்ரன் ஹெல்த் அப்படின்றத பார்க்கும்போது, சில்ட்ரன் ஹெல்த்துக்குள்ள நமக்கு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய வந்து எஜுகேட் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸ் ஆனவங்க நம்ம எஜுகேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஸோ என்ன மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்கறது தவறான விஷயம். ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்குவாங்க, நல்லா ஸ்மூதி மாதிரி எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா வெஜிடபிள்ஸ்
வெஜிடபிள் உப்புமா, வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி போட்ட தோசை, அந்த ஊத்தாப்பம் மாதிரி பண்ணி குடுக்கறது. இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா ஸ்மூதி மாதிரி பேஸ்ட் பண்ணி, ஸோ அத வந்து மினி இட்லி மாரி பண்ணி குடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ வந்து இன்னும் நெறைய எக்ஸெட்ரா நம்ம வந்து நான் என்ன ரெசிபி பண்ணுவோமோ, அதுல எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கலாம். வெஜிடபிள்ஸ் முக்கியமா. வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் வந்து சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் குழந்தைங்க சைடுல. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒண்ணு. அதே மாதிரி ஃபுட் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபுட்ட ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி கை கழுவி இருக்கணும். ஹேண்டில் பண்ண பிறகும் வந்து கை கழுவி இருக்கணும். அதே மாதிரி பிரஷிங் 2 டைம்ஸ் ஒரு நாளைக்கு வந்து 2 டைம் வந்து பிரஷ் பண்ணணும் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆ ஸ்பாயில் ஃபுட் கெட்டுப்போன உணவுகள வந்து மேலால வந்து மட்டும் எடுத்து போட்டுட்டு, அ அதிக அடுத்தத வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப பேரண்ட்ஸ் வந்து நெறைய பேரு வந்து அத பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அத பார்த்துக்கிட்டு அப்சர்வ் பண்ற குழந்தைகளும் அதே மாரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அத வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா மைக்ரோபியல் ஆக்ஷன் அப்படிங்கும்போது, சாலிடா நம்மளுக்கு வந்து எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்ல அப்படியே ஃபுல்லா நம்மளுக்கு வந்து மைக்ரோபியல் ஆக்ஷன்ங்கிறது இருக்கும். ஸோ அத வந்து நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஸ்வாப் பண்ணணும். ஃபுட்ட வந்து ஹெல்தி ஃபுட்லருந்து சாரி பேக்டு ஃபுட்லருந்து ஹெல்தி ஃபுட்டுக்கு ஹெல்தி ஹோல்சம் ஃபுட். நம்ம வந்து முழுமையான ஆரோக்கியமான உணவுகளுக்கு வந்து பழக்கப்படுத்தணும். ஏன் அப்டின்னா, நம்ம ப்ராசஸ் ஃபுட் நம்ம வந்து இப்போ பேக்டு ஐட்டம்ஸ் அப்படிங்கும்போது நெறைய ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. சால்ட்டு, சுகரு, ஆயில் ஐட்டம்ஸ் இது ஆயில்ங்கிறது பெரிய டாபிக். ஸோ கொலஸ்ட்ரால்ல வந்து ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்ப நெறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது கூட ஃபேமிலி வந்து கெட் டுகெதரா சாப்பிடணும். ஒரு மீலாச்சும் ஒரு நாளைக்கு 3 மீல் இருக்கு. ஸோ அதுல ஒரு மீலாச்சும் கண்டிப்பா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடுற மாதிரி பார்க்கறது ரொம்ப அவசியம். ஏன் அப்டின்னா, அப்பதான் வந்து பெரியவங்க என் குழந்தைங்க சாப்பிடும்போது என்ன சாப்பிடுறாங்க, அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்க சாப்பிடுறதுல, ஆ உட்கார்ற சிட்டிங் பொசிஷன்ல இருந்து சாப்பிடுறது, அதே மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடுறாங்க, அத வந்து நம்ம பார்த்து பார்த்து கவனிக்கிற கூடிய விஷயங்கள். பா அதுக்குன்னு ரொம்ப கவனிக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு மேலால நம்ம வந்து பார்த்து அவங்களுக்கு என்ன மானிட்டர் பண்ணணும். ரொம்ப அவசியமான ஒண்ணு. அப்பதான் அவங்க ஹெல்தி குரோத்த வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இது ரொம்ப அவசியம். சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்றதுங்கிறது கத்துக் குடுத்துறணும். ஏன் அப்டின்னா, அப்பதான் அவங்க வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவாங்க. இல்லைன்னா வேஸ்ட் பண்றத வந்து ஈஸியா வந்து அவாய்ட் பண்றது, வேஸ்ட் பண்றது இதெல்லாம் வந்து குழந்தைங்க கிட்ட நடக்கும். அப்ப அப்படி நடக்கும்போது என்னாகும், அவங்களோட குரோத் வந்து அதே மாதிரி நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி நெறைய டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பற்றாக்குறை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் அப்டின்னா, இதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து எஜுகேட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அது கூட பெர்சனல் ஹைஜீன். இப்ப பொதுவாவே எல்லாருமே வந்து பெர்சனல் ஹைஜீன வந்து ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குக்கிங் ஏரியா அப்படின்றத போம்போது, பெர்சனல் ஹைஜீன்ல வந்து நம்ம வந்து ஒரு கிச்சனுக்கு போறதுக்கு முன்னாடி கை கழுவி இருக்கணும். அது என்னவா இருந்தாலும், நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியிருக்கோமா, இல்ல வெளிய போயிட்டு வந்திருக்கோமா, என்னவா இருந்தாலுமே நம்ம ஒரு சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னா கூட, மொபைல் கண்டிப்பா ஹேண்டில் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அத அந்த அந்த கூட அவாய்ட் பண்ணும்போது அங்க கூட நம்மளுக்கு வந்து மைக்ரோப்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அத அவாய்ட் பண்ணணும். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குக்கிங் போறது ரொம்ப நல்லது. ஆ பெர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். பெர்சனலா ஹைஜீனா இருக்கணும். அதே மாதிரி உடல் சுத்தம் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். கிளீன் சர்ஃபேஸ் வந்து நம்ம கிச்சன் வந்து ரொம்ப கிளீன் அண்ட் பிளசன்ட்டா இருக்கும்போது, அந்த லைட்டிங் இருக்கும்போது, வென்டிலேஷன் காற்றோட்டம் இருக்கும்போது தான், அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் அந்த கிச்சன வந்து நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணி ஈஸியா நம்ம வந்து அ ஹேண்டில் பண்ணி முடிக்கிறதுக்கு. இப்போ வந்து முன்னாடி சொன்ன மாதிரி, ஆம் நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ்ல வந்து குக் பண்ணா தான் நம்ம ஃபாஸ்ட்டா பண்ண முடியும் அப்படின்லாம் இல்ல. இந்த மாதிரி நம்ம கிளீன் அண்ட் நீட்டா லைட்டிங் வெளிச்சத்தோட, வென்டிலேஷனோட செய்யும்போது நம்மளுக்கு ஒரு பிளசன்ட்டா ஒரு ஃபீலிங் ஆகும். நம்ம ஒரு அழகா நம்ம வந்து குக் பண்ண முடியும். இதனால என்ன ஆகும், நம்ம குக்கிங் நம்ம நம்ம மைண்ட் நல்லா இருக்கும்போது, குக்கிங் குக்கிங் பண்ணும்போது குக்கிங்கோட டேஸ்ட் அந்த ஃபுட் வந்து சமைக்கும்போது, சமையலோட டேஸ்ட் வந்து அதிகமாகும். அந்த டேஸ்ட் அதிகமாகும்போது, ஸோ சாப்பிடுறவங்களுக்கும் வந்து ஒரு பிளசன்ட்டா இருக்கும். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஹேப்பியா சாப்பிட முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட அந்த சிச்சுவேஷன்ஸ் சரவுண்டிங்க வந்து கிச்சன் சரவுண்டிங்க வந்து ரொம்ப ப்ராப்பரா பார்த்துக்கணும். அதே மாதிரி நெயில் கட் பண்ணியிருக்கிறது, நல்லா ஹேர் வந்து தரை விரிகோலமா போகாம, நல்லா ஹேர வந்து டை பண்ணியிருக்கணும். காட்டன் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்றது ரொம்ப அவசியம் கிச்சன்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி
தும்மறது, காஃப் வருது அப்படின்னா, கண்டிப்பா சமையல் அறையிலேருந்து வெளிய வந்து தும்மணும். அந்த டைம்ல கூட ஹேண்ட் வாஷ் பண்றது அவசியமான ஒண்ணு. அதே மாதிரி ரொம்ப காஃப் வருதா அப்படின்னா, ஒரு மாஸ்க்க போட்டுக்கிறதோ, இல்ல அதுக்கு என்னென்ன ப்ரிவென்ஷன் பண்ணிக்கணுமோ, அந்த மாதிரி ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ள வருது. ஸோ இன்னும் நம்ம வந்து நெறைய விஷயங்கள் வந்து நான் இன்னும் ஃபியூச்சர் செஷன்ல வந்து கண்டிப்பா குடுக்குறேன். சயன்ஸ் வந்து நியூட்ரியன் பிஹைண்ட் சயன்ஸ் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா இன்னொரு செஷன்ல நான் குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். தேங்க் யூ மேம். அதே மாதிரி நம்ம ஃபுட் வந்து நம்ம எப்படி என்ன 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 பண்ணலாம்? ஸோ உங்களுக்கான என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து என்னை தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ கூட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ கோமதி மேம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி.